அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரோஜா செடியில் கிளை துளிர்கள் வர்றதுக்கு ஒரு இயற்கை உரம் ஒன்று தயாரித்து செடிகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த உரத்தை தான் நான் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிக்கு கொடுத்துட்டு வரேன். எல்லா கிளைகளிலுமே ஒரே வாரத்தில் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் துளிர்கள் கருக ஆரம்பிக்கும். அப்போது இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடிக்கு இப்போ நான் சொல்கிற இந்த உரத்தை கொடுத்து பாருங்கள், நீங்களே நம்ப மாட்டீங்க. இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடி இலைகள் எல்லாமே கொட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த உரத்தை கொடுத்து ஒரே வாரத்தில் துளிர்கள் எல்லாமே அந்த துளிர்கள் ஃபுல்லாகவே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உரத்தை 1 ஸ்பூன் அளவு கொடுத்தாலே போதும். ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் தொடர்ந்து சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதோடைய காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹2 அளவு தான் வரும். அதிகம் செலவுலாம் கிடையாது. இதை 2 முறையில் நம்ம கொடுக்கலாம். சரி வாங்க, அது என்ன பொருள், எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுதாங்க அந்த பொருள். ஆளி விதை. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 200 கிராம் அளவு வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவு மட்டும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வைங்க. இப்போ இதில் எண்ணெய் பசை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை கிண்டி விட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குழகுழப்பு தன்மையாக இருக்கும் அந்த தண்ணீர். இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். ஒரு நிழற்பாங்கான இடத்துல வச்சுடுங்க. மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குழகுழன்னு இருக்கும். அதை வடிகட்டி எடுத்துக்குங்க. வடிகட்டிட்டு அதில் இருக்கிற விதைகளில் திருப்பியும் தண்ணீர் ஊற்றி அலசி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அந்த குழகுழப்பு தன்மை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீரை ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துக்குங்க. இந்த தண்ணீர் தான் அவ்வளவு சத்து. இந்த கரைசல் கூட சம அளவு தண்ணீர் சேர்த்து வச்சுக்குங்க. இப்போ விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதைகளை தூக்கிலாம் போட்டுறாதீங்க. அதுலேயும் நம்ம கரைசல் தயார் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த விதைகளை வாணலில் போட்டு தண்ணீர் ஊற்றி மீடியமான ஃப்ளேமில் இதை நல்லா வேக வைங்க. வேக வைக்கும்போது இதில் இருக்கிற திருப்பியும் எண்ணெய் பசை ஃபுல்லாகவே வரும். அப்போது ஓரளவு கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சுட்டு உடனடியாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இரும்பு வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வடிகட்டி எடுத்துக்குங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா குழகுழப்பு தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த குழகுழப்பு தன்மை உள்ள இந்த கரைசலை உங்கள் தலை மேலே தேய்ச்சிக்கிங்க. இதை தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முடி நல்லாவே வளரும். நரைமுடி, இளநரைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே வராது. முடிகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை சம அளவு தண்ணீர் ஊற்றி கலக்கி வச்சுக்கிங்க. இப்போ கரைசல் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கரைசலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செடிகளுடைய வேர் பகுதியில் ஊற்ற வேண்டியது தான். அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, வேக வச்ச விதைகள், அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை நம்ம சாப்பிட்லாம். அதில் எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதிலிருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா கரைசல், அது கூட சம அளவு தண்ணீர் கலந்து ரோஜா செடியோடைய வேர் பகுதியில் ஊற்றிட்டு வரலாம். இந்த கரைசலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வெயில் காலத்துலேயும் உங்களுக்கு துளிர்கள் அதில் நிறைய மொட்டுக்களும் வர ஆரம்பிக்கும். இந்த கரைசல் ஸ்லோ ரிலீஸ் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர். அப்போது உங்களுக்கு நைட்ரஜன் சத்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு முறை. இன்னொரு முறையில் செடிகளுக்கு உரங்கள் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு அல்லது 100 கிராம் அளவு ஆளி விதை எடுத்துக்கங்க. எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அரைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பவுட்ரு மாதிரி வரும். கொஞ்சம் எண்ணெய் பசை தன்மையாக தான் இருக்கும். இதை ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கங்க. இது செடிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் யூஸ் ஆகும். அதை பற்றி பிறகு சொல்கிறேன். இப்போ இந்த உரத்தை தான் என்னுடைய ரோஜா செடிக்கு நான் கொடுத்தேன். இந்த செடியை பார்த்தீங்கன்னாக்கா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு நட்டதுக்கப்புறம் இலைகள் எல்லாமே கொட்டி போச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த உரத்தை 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கிளறிட்டு
செடிகளுடைய வேர் பகுதியில் போட்டு விட்டோம். பொதுவாகவே நம்ம உரங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கொடுத்தா தான் நம்ம கொடுக்குற உரங்களுடைய சத்துக்கள் வந்து செடிகள் ஈஸியாக எடுத்துக்கும். கிளறிட்டு இதை நல்லா போட்டு அதுக்கப்புறமா கிளறி விடணும், திருப்பியும் கிளறி விடணும். எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எண்ணெய் பசைத்தன்மை அப்படின்றதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டிங்க அப்படின்னாக்கா இந்த வாசனைக்கு வந்து எறும்புகள் எதுவுமே வந்து வராது. அதுக்கப்புறமா ஆஸ்யூஷுவல் தண்ணீர் ஊற்ற வேண்டியதான். இப்படி தான் நான் வந்து என்னுடைய செடிக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னாலே நம்ப முடியல, துளிர்கள் எல்லாமே வந்து நிறைய வர ஆரம்பிச்சுது. அந்த துளிர்களில் ஒவ்வொரு துளிர்லேயும் மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உரத்தை நம்ம போட்டு ஒரு வாரத்திலேயே நீங்கள் துளிர் வர ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர். ஒரு டைம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து வந்து இதோடைய சத்துக்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு வெயில் காலத்தில் ரோஜா செடிகளுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். துளிர் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதில் நைட்ரஜன் சத்து மட்டும் கிடையாதுங்க, மெக்னீஷியம், பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு. அடுத்தது பாஸ்பரஸ், அதிக பூக்கள், அப்புறம் பெரிய பெரிய பூக்கள், அப்புறம் வந்து மாங்கனீஸ், ஜிங்க்கு, சோடியம், இரும்பு, கால்சியம், மொட்டுக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு இவ்வளவு சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. அதனால் இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே நம்ப மாட்டீங்க, உங்கள் ரோஜா செடியில் துளிர்கள் வந்து நிறையவே வர ஆரம்பிக்கும். இந்த உரத்தை நம்ம செடியுடைய வேர் பகுதியில் 15 நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம். அதுவும் வெயில் நாட்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா துளிர்கள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அப்புறம் என்னங்க, நாளைக்கே போயிட்டு ஆளி விதையை வாங்கி ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் வர ரிசல்ட்டை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஆளி விதையை வச்சு ரோஜா செடியுடைய ஆரோக்கியத்தை பார்த்துட்டோம். இப்போ இதே ஆளி விதையை வச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆளி விதை பவுடர், அதை வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் மோர் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை போட்டு நல்லா கலக்கிக்குங்க. கலக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி நல்லா நசுக்கி இதுக்குள்ளே போட்டு அதையும் சேர்த்து கலக்கிடுங்க. இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான டானிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வந்து குடிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னாக்கா, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த டானிக் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து சருமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை போக்குது. அப்புறம் நரம்புகள், எலும்புகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்குது. புற்றுநோயை தடுக்கிறதுல இது நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா லேடிஸ், அவங்க மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி ரொம்ப வெயிட்டு குறைக்கணும் அப்படின்றவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி ஆஸ் யூஷுவல் இதுக்கு பத்தியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த டானிக்கை நான் எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், அதனால் நான் எடுத்துக்க போகிறோம். நீங்களும் குண்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கங்க. தாராளமாக வெயிட்டு வந்து குறைஞ்சிடும். நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களுடைய செடிகளும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.